சதுரங்க வேட்டை படத்தில் எம்எல்ஏ முறையில் மோசடியில் ஈடுபடும் இந்த காட்சி போல் புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களுக்கான மருந்துகள் விற்பனை செய்யலாம் என கூறி 7 கோடி ரூபாயை ஒரு கும்பல் ஆந்திராவில் ஏமாற்றியுள்ளது. மோசடி நடந்தது எப்படி? ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் புங்கனூர் நகரம் கொத்தகில்லு பகுதியில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் லில்லி பார்மா மார்க்கெட்டிங் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் பெயரில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தில் ஹரியானாவைச் சேர்ந்த நவ்கீரா பேகம் மற்றும் அவரது குடும்பத்தினர் முக்கிய நிர்வாகிகளாக செயல்பட்டு வந்தனர். எளிதில் பணம் சம்பாதிக்க நினைப்பவர்களை அணுகி புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களுக்கான மருந்துகள் விற்பனை செய்வதாக கூறி தங்கள் நிறுவனத்தில் உறுப்பினர்களாக சேர்த்துள்ளனர். எம்எல்ஏ முறையில் தங்கள் நிறுவன செயலியில் தலா 562 ரூபாய் கட்டி 10 பேரை சேர்த்துவிட்டால், அவர்கள் ஒவ்வொருவரும் 10 பேரை சேர்த்துவிட்டால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என மூளைச்சலவை செய்துள்ளனர். தங்கள் நிறுவன பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்பதுடன் ஆட்களை சேர்த்து விடுவதன் மூலமும் ஏராளமாக கமிஷன் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பி திருப்பதி, ஸ்ரீகாளஹஸ்தி, சித்தூர், மதனப்பள்ளி, புங்கனூர், பழமனேரு, சவுடேப்பள்ளி, சோமலா போன்ற இடங்களில் உறுப்பினர்களை சேர்த்து பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வைத்தனர். அவ்வாறு 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் உறுப்பினர் கட்டணம் 562 ரூபாய் முதலீடு செய்ய வைத்து அதிக நபர்களை உறுப்பினர்களாக சேர்த்தால் ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் சம்பாதிக்கலாம் என்று நம்ப வைத்தனர். ஆரம்பத்தில் கமிஷன் நன்றாக வழங்கப்பட்டதால் முகவர்கள் தங்கள் உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் தெரிந்தவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துள்ளனர். சுமார் 7 கோடி வரை வசூல் செய்த நிலையில் கடந்த 15 நாட்களாக இந்த நிறுவனத்தின் செயலி வேலை செய்யவில்லை. இதனால் முதலீடு செய்தவர்கள் புங்கனூரில் உள்ள அலுவலகம் மற்றும் நவ்கீரா பேகம் வீட்டை முற்றுகையிட்டு அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது ஹரியானா, டெல்லி, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் இந்த அமைப்பு இயங்கி வருவதாக போலீசாரிடம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் புகாரில் வழக்கு பதிவு செய்து இந்த மோசடி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களுக்கான மருந்துகள் விற்பனை செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி 7 கோடி ரூபாய் மோசடி அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.